நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். சோதனை நேரத்தில் கூட இருப்பார், சோர்ந்திடும் வேளையில் தாங்கி நடத்துவார். சோதனை நேரத்தில் கூட இருப்பார், சோர்ந்திடும் வேளையில் தாங்கி நடத்துவார். சாத்தானை ஜெயிக்க பலம் தருவார், சாய்ந்து இளைப்பார மார்பில் அணைப்பார். சாத்தானை ஜெயிக்க பலம் தருவார், சாய்ந்து இளைப்பார மார்பில் அணைப்பார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். செய்திடும் காரியம் வாய்த்திடச் செய்வார், சேனையின் கர்த்தராய் கூட இருப்பார். செய்திடும் காரியம் வாய்த்திடச் செய்வார், சேனையின் கர்த்தராய் கூட இருப்பார். மனுஷரின் தயவை உண்டு பண்ணுவார், நானிலம் போற்றிட உயர்த்தி மகிழ்வார். மனுஷரின் தயவை உண்டு பண்ணுவார், நானிலம் போற்றிட உயர்த்தி மகிழ்வார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். கனியால் அலங்கரிப்பார், வல்லமை வரங்களை பெருக பண்ணுவார். ஆவியின் கனியால் அலங்கரிப்பார், வல்லமை வரங்களை பெருக பண்ணுவார். போக்கிலும் வரத்திலும் கூட இருப்பார், பரலோக வாழ்வை எனக்கு தருவார். போக்கிலும் வரத்திலும் கூட இருப்பார், பரலோக வாழ்வை எனக்கு தருவார். என்னோடு கூட இருப்பார் இயேசு,
என்னோடு கூட இருப்பார், என்னாலும் கூட இருப்பார். இயேசு எப்போதும் கூட இருப்பார். எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற, எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற, துங்க மந்தையில் சேர நமோ நமோ நமோ. சீரியே நமோ நமோ. நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ. திட பலமளித்து மைக்காவா நமோ நமோ. கரிசித்து தன புத்தி கபடற்ற மனசுத்தி, கரிசித்து தன புத்தி கபடற்ற மனசுத்தி, திருமொழி பற்றும் பக்தி நமோ நமோ நமோ. சீர்திரியே கவஸ்தி நமோ நமோ. நின் திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ. துன்மார்க்கன் தாம் செய்த துன்மார்க்கத்திற்கு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களில் உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாக இருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கைவது நமது விசேஷத்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாச தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். பொதுவான பாவ அறிக்கை. சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிகளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தகளை செய்யாமல் செய்யத்தகவலை செய்தோம். எங்களுக்கு சிலமே ஆனாலும் ஆண்டவரே, தேவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்களுக்கு வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கங்களை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்களே தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தங்களை கிருபை செய்தோம். ஆமேன். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கும் லட்சணமாக இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலிகளினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயிரும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினால் எங்களை கட்டுவிழ்த்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னந்துள்ள பதினேழுக்காரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு முறைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தள்ளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 148 சங்கீதம்.
சங்கீதம் 148. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாயமண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை எதிர்ப்புள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார், மாறாத பிரமாணத்தை அவர்களுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆலங்களே. அக்னியே, கருமலையே, பரிதமலையே, மூடுபனியே, சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலையே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதர்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறங்குள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் நம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்த்து கனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஐயா, உட்காருங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேதபாடம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார் என்பது. வாசிக்க வேண்டிய பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து கொண்டு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது வாசலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரை மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க வஸ்துவையும் பரிசுத்தாண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வீழ்த்துதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற ராஜ்யம் வருவதாக. சித்தம் மரணத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்நூல் அப்பத்தின் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவுகளை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும்.
தேவனே இருதயத்தை சுத்திகரியும். சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க ஜெபம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்யாதீனம். தேவரே தஞ்சமாக கொண்டிருக்கிற மதடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனையும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். தேவ கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகையினால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருவானவருக்காக சபையாருக்காக நாம் ஜெபிப்போம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சர்மார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவி அனுப்பி அவர்கள் உமக்குத்தம பிரியமானவர்களை நடக்கும்படி ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தரலும். கர்த்தாவே, எங்கள் காரியகர்த்தர் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாகவே கட்டளை தரலும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை நிச்சயம் என்று வாக்கள் இருக்கிறேன். கர்த்தாவே, மதடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுகளையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனங்களுக்கு கட்டளை தருளும். சரியாக உட்காருங்கள். ஒரு இடம் தலையில் நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படியாக விருப்பம் கொள்கிறவர். நாம் எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படியான ஒரு வாஞ்சியோடு நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு சிலரை உயர்த்துகிறார். ஆனால் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் என்ன? உன்னை கீழாக்காமல் நான் மேலாக்குவேன், நீ வானாக்காமல் தலையாகுவாய், கீழாகாமல் மேலாவாய், சகல ஜனங்களிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உயர்த்தும்படியாக அவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. தாவீது சாதாரணமான ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர். ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண ஒரு தாவீதை தேவன் முழு தேசத்துக்கு ஒரு அதிபதியாக அவர் மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய ராஜாவாக மாற்றினார். அதே போல நாம் தானியேலை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது, தானியேல் சிறைப்பட்டு போன தேசத்திலே தானியேலின் காரியமெல்லாம் ஜெயமாக இருந்தது. தானியேலோடு கூட தேவனுடைய விசேஷித்த ஆவியானவர் இருந்தார். தானியேலை அந்த தேசத்திலே தேவன் உயர்த்தினார். நேபுகாத்நேச்சார் காலத்திலும், தரியனுடைய காலத்திலும், அகாசருடைய காலத்திலும் தானியேலின் காரியமெல்லாம் ஜெயமாக இருந்தது. தானியேலை தேவன் ஒரு அடிமைத்தனமான அந்த சூழ்நிலைகளில் இருந்த பொழுதிலும் தேவன் தானியேலை உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, தேவன் யோசேப்பை முழு தேசத்துக்கும் அங்கே எகிப்தின் தேசத்துக்கு அதிபதியாக மாற்றுகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இப்படியாக தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களாகிய தாவீதை உயர்த்தினார், யோசேப்பை உயர்த்தினார், தானியேலை உயர்த்தினார். அதே தேவன் இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் வாங்காக்காமல் தலையாக்கும்படியாய், கீழாக்காமல் நம்மை மேலாக்கும்படியாய், சகல ஜனங்களை நம்மை மேன்மையாக வைக்கும்படியாய் நம்மை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படியானால் நாம் உயர்த்தப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட வேண்டும்? ஒருவேளை இன்றைக்கு யாருமே நாம் இருந்த வண்ணமாகவே நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை.
ஆசைப்படுவதில்லை. ஏதாவது ஒரு காரியத்தில் ஊழியமானாலும் சரி அல்லது பொது வேலையானாலும் சரி எதிலுமே நாம் உயர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். பதவி உயர்வுகள் வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். இப்படி மனிதன் இருக்கிற வண்ணமாகவே இருக்க வேண்டும் என்று யாருமே ஆசைப்படுவதில்லை. இருக்கிறதிலிருந்து நாம் உயர வேண்டும், நாம் இன்னும் மேன்மை அடைய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அப்படியானால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வசனம் என்னென்று சொன்னால், எவன் ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி யாக்கோபுக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உயர்வுகள் வரும் பொழுது, நல்ல ஒரு பதவி உயர்வுகள் வரும் பொழுது, நல்ல ஒரு அதிகாரங்கள் உயர்வுகள் வரும் பொழுது, நல்ல வேலையில ஒரு செழிப்பான காரியங்கள் வரும் பொழுது மனிதன் பெருமை அடைய ஆரம்பித்து விடுகிறான். எந்த அளவுக்கு மனிதனை தேவன் உயர்த்துகிறாரோ ஆனால் அந்த அளவுக்கு மனிதன் ஒரு பெருமையான எண்ணம் கொள்கிறவனாக இருக்கிறான். உயர்வுகள் வரும் பொழுது பெருமை தானாகவே வந்து விடுகிறது. மற்றவர்களை தாழ்மையாக நினைக்க ஆரம்பித்து விடுகிறான், மற்றவர்களை அற்பமாக எண்ண ஆரம்பித்து விடுகிறான், மற்றவர்களை இழிவாக பேச ஆரம்பித்து விடுகிறான். எனக்குத்தான் எல்லா பலன் இருக்கிறது, அல்லது என்னுடைய பலத்தினாலே இதை சம்பாதித்தேன், என்னுடைய திறமையினாலே நான் படித்தேன், எனக்குள்ள ஞானத்தினாலே இதை செய்தேன் என்று சொல்லி மனிதன் உயர்வுகள் வரும் பொழுது தனக்குள்ளாக ஒரு பெருமை தானாகவே வந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும், ஆண்டவர் நம்மை கனப்படுத்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். எவ்வளவு வசதிகள் இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்குகள் இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு மேன்மைகள் இருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி மற்றவர்களை தாழ்மையாக எண்ணாதபடி, நாம் பெருமையான எண்ணங்கள் கொள்ளாதபடி நம்மை நாமே தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அப்படியானால் முதலாவதாக ஒரு மனிதன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வுகள் மேன்மைகள் வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். ஒருபோது நான் பெருமையான கர்வமான இருமாப்பான எண்ணம் கொள்ளாதபடி தந்தது எல்லாமே தேவனுடைய கிருபை. என் தேவனுடைய கிருபையினாலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன், என்னுடைய தேவனுடைய ஞானத்தை தந்ததினாலே இந்த காரியத்தை நான் செய்திருக்கிறேன். ஒருவேளை பிள்ளைகளுடைய படிப்பானால் சரி, எதையுமே நான் பெருமை பாராட்டாதபடி எல்லாம் தேவன் எனக்கு தந்தது என்று சொல்லி தேவனை மாத்திரமே நான் மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால் தேவன் நம்மை இன்னும் உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். முதலாவதாக தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அடங்கியிருங்கள், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக நீங்கள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி 1 பேதுருவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். விடனால் அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் தேவ சமூகத்திலே நான் பொறுமையோடு அவருடைய ஆசீர்வாதம் வருகிற வரைக்கும் நான் அடங்கியிருக்க வேண்டும். ஆண்டவர் சில காலங்களை நமக்கு நியமித்திருக்கிறார். வேதத்திலே பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, உயர்த்த ஒரு காலம் உண்டு, தாழ்த்த ஒரு காலம் உண்டு. இப்படியாக காலங்களை தேவன் நியமித்திருக்கிறார். அவருடைய வேலை வருகிற வரைக்கும் அவருடைய கரத்திலே அடங்கியிருக்க வேண்டும். உடனே இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அது கிடைக்காத பட்சத்திலே நாம் ஒருவேளை சோர்ந்து போகிறோம் அல்லது தேவனை விட்டு பின்வாங்கி போகிறோம். எத்தனையோ மக்கள் ஒருவேளை அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது பின்மாற்றம் அடைவதற்கு என்ன காரணம்? நான் எவ்வளவோ ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இருந்து இந்த காரியத்திற்காக ஜெபித்தேன், கிடைக்கவில்லை, பின்மாற்றம் அடைந்து விடுகிறார்கள். காத்திருக்கிறது அல்லது தேவ சமூகத்திலே அவர்கள் அடங்கியிருக்காதபடிக்கு உடனே நடக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொருவரையும் தேவன் உயர்த்துவதற்கு என்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்தந்த காலத்திலே தேவன் நிச்சயமாக அவர் ஒவ்வொருவரையும் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக நாம் அடங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள என்று சொன்னால், யோசேப்பு எவ்வளவோ பாடுகளை அனுபவிக்கிறார். தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுகிறார், குழியிலே போடப்படுகிறார், எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார், சிறையிலே அடைக்கப்படுகிறார். இப்படி எவ்வளவோ துன்பங்களை அனுபவிக்கிறார். அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது?
கர்த்தருடைய வார்த்தையானது நிறைவேற வருகிற வரைக்கும் யோசேப்பு புடமிடப்பட்டார். ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் யோசேப்பு உயர்த்தப்பட போகிறார், அவர் எகிப்து தேசம் முழுவதுக்கும் ஒரு அதிபதியாக மாறப் போகிறார். ஆனால் அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆனால் யோசேப்பு ஒருவேளை அறியாமல் இருந்தார். ஆனால் யோசேப்புடைய சரித்திரத்திலே யோசேப்பு முன்பகுதியில் எவ்வளவோ பாடுகளை வேதனைகளை அனுபவித்தாலும் அவர் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக இருந்து பரிசுத்தமாக தன்னை காத்துக் கொண்டதினாலே தேவன் முழு எகிப்து தேசத்துக்கும் அவரை அதிபதியாக உயர்த்தினார். இன்றைக்கு யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு பல ஆண்டுகள் ஆனது, பல பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவன் நியமித்த அந்த நாட்களிலே ஏற்ற நேரத்திலே தேவன் அவரை உயர்த்தினார். அதே விதமாக அநேக பரிசுத்தவான்களை இன்றைக்கு ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். அவர்களெல்லாம் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள், காத்திருந்து ஜெபித்தார்கள். அநேக முறை ஒவ்வொரு மணி நேரம் 2 மணி நேரம் என்று சொல்லி காத்திருந்து ஜெபித்தவர்கள், இன்றைக்கு தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கியிருந்தவர்கள் தேவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஊழியத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், வியாபாரத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், அநேக விதமான பொறுப்பிலிருந்து அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். உயர்வுகள் வரும் பொழுது என்று சொன்னால் தேவன் அதற்கென்று ஒரு காலத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதுவரைக்கும் ஆண்டவர் உயர்த்துகிற வரைக்கும் நாம் பொறுமையோடு அவருடைய சமூகத்தில் அடங்கி இருக்க வேண்டும். மூன்றாவதாக தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தருவான். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திற்கு அதிகாரியாக நான் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஒரு மனிதன் அங்கே அநேக விதமான தவறுகளை செய்கிறான். ஆனால் அவனை கூட ஆண்டவர் அங்கே அவனுக்கு தண்டனை கூடாதபடி அவனை ஏற்றுக்கொண்டார். இன்னொரு சம்பவத்தில் வாசிக்கும் பொழுது அவனை அநேக தாளந்துகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த தாளந்துகளை ஒருவன் புதைத்து விடுகிறார், ஒருவன் விருத்தமான காரியத்தை செய்கிறான். ஆனால் ஒருவன் மாத்திரம் அதை பயனுள்ளதாக மாற்றுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், கொஞ்சத்தில் நீ உண்மையாய் இருந்தால் அநேகத்திற்கு உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி அவனை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள், நம்முடைய ஒரு ஊழியமான பொறுப்பானாலும் சரி, தமிழ் சங்கத்தினர்களாக பொறுப்பானாலும் சரி, ஒருவேளை நம்முடைய குடும்ப பொறுப்பானாலும் சரி, நம்முடைய எந்த பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்பிலே நான் உண்மை உள்ளவனாக நான் இருக்க வேண்டும். இன்றைக்கு உண்மையற்ற தன்மையிலே நாம் காணப்படுகிறோம். தாவீது தேவனுக்கு உண்மையற்றவராக போய்விட்டார் என்று சொல்லி நாம் சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சொல்லுகிறார், தேவனே இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். என் இருதயத்திலே நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். எனக்கு தருகிற காலங்களிலே உண்மையாக இருக்க வேண்டும். எனக்கு தருகிற பொறுப்புகளிலே நான் உண்மையாக இருக்க வேண்டும். எதை தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தாலும் பொறுப்புகளை கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த காரியத்திலே நான் உண்மையுள்ளவனாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகையினால இந்த நாளிலே தேவன் நம்முடைய மக்களை நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், எவ்வளவுதான் வசதிகள் வந்தாலும் நான் ஒருபோதும் பெருமை பாராட்டுவது தேவனுடைய சமூகத்திலே தொடர்ந்து நம்மை தாழ்த்துவோம் என்று சொன்னால் இன்னும் அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்னும் நமக்கு அவருடைய கிருபையை அதிகமாக தருகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அடங்கி இருக்கிறோமோ, பொறுமையோடு காத்திருக்கிறோமோ, ஒரு ஏற்ற நேரத்திலே அவர் நமக்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அந்த வேலையிலே நிச்சயமாக தேவன் உயர்த்துவார். மூன்றாவதாக, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் எதுவானாலும் சரி, அந்த ஊழியமானாலும் சரி, எந்த ஒரு பொறுப்பானாலும் சரி, தேவன் கொடுத்திருக்கிறதுல உண்மையுள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் உயர்த்துவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாளை நினைவு கூறுபவர்கள் பதினெட்டாம் தேதி ஜோசப் ராஜ் ஜெகன் சாமுவேல் அவருடைய மகன். 18ஆம் தேதி மகேஸ்வர் ஜெயராஜ். 18ஆம் தேதி கிரேஸ் செல்லையா அவர்கள். 18ஆம் தேதி ஏஞ்சல் ஜெனிபர் பால் அவருடைய மகள். 19ஆம் தேதி செலின் வேதமுத்து அவர்கள். 19ஆம் தேதி அஸ்டியர் ஜோய் பால் ஜேக்கப் அவருடைய மகன். 19ஆம் தேதி ஸ்டெல்லா ரவிஸ்ரேம் அவருடைய. 20ஆம் தேதி ஜெயா சார்லஸ். 21ஆம் தேதி டி ஜெயபால் அவர்கள். 22ஆம் தேதி ஜான் ஜெசன் குணசீலன் அவருடைய மகன். 23ஆம் தேதி ஜெனிஃபர் ஆசிரியருடைய மகள். வசந்தி தங்கராஜ் 23ஆம் தேதி. இவர்கள் தங்கள் பிறந்த நாளை நினைவு கூறுகிறார்கள். திருமண நாளை நினைவு கூறுபவர்கள் 17ஆம் தேதி ஜோசப் ரத்னராஜ் சில்வா தம்பதியினர். 18ஆம் தேதி பி ஜான்சன் தேவராஜ் ரெஜினா தம்பதியினர். 19ஆம் தேதி கிப்சன் மணித்துறை ரோஜாமலர் தம்பதியினர்.
19ஆம் தேதி ஜேம்ஸ் மேரி ஜான்சி தம்பதியினர், 20ஆம் தேதி மைக்கேல் ஜெர்லின் தம்பதியினர், 21ஆம் தேதி ஆர்.ஏ. ஈசாக் அன்னக்கிளி தம்பதியினர், 22ஆம் தேதி டி. பிச்சைமுத்து ஜூலியட் தம்பதியினர், 22ஆம் தேதி ஏசா வேதநாயகம் ஜெபதங்கம் தம்பதியினர், 22ஆம் தேதி ஜெகன் சாமுவேல் ராஜசிலா தம்பதியினர், 22ஆம் தேதி பால்மணி பெல்சியா தம்பதியினர், 23ஆம் தேதி ஆசீர்வாதம் மங்களமதி அவர்கள் தம்பதியினர், 23ஆம் தேதி டி. பரத் பிரபா தம்பதியினர். இவர்களுக்காக நாம் கல்யாணம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற, திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சி மக்கள் கடந்த ஆண்டிலே பெற்றிராத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டிலே பெற்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கனப்படுத்த நீர் எல்லாவற்றிலும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். அதிகமான நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஒரு நாளில் உங்களுடைய கிருபையினால் உங்களுடைய ஆலயத்தில் வந்து உண்மை ஆராதிக்கும் துதிக்கும் நீ கொடுத்த கிருபைக்காக விசுவதர் ஆண்டவரே, நேற்றும் மாறாதவர் ஆண்டவரே. அப்பா, என் ஆலயத்தில் என் கண்களும் எவிகளும் திறந்திருக்கும் சொல்லிறப்பா. இந்த வேடம் உங்களுடைய ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிறோம். என் நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளை தன்னை காத்து ஜெபிக்கும் போது தேசத்துக்கு நன்மை செய்வே சொல்லிறப்பா. என் ஆண்டவராய் இயேசுவே, இந்த பரிசுத்த ஓய்நாள்ல உங்களுடைய ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிற ஆண்டவர், எங்களுக்காக கல்வாரியில் தன் ஜீவனை கொடுத்து ஆண்டவரை மரித்து உயிர்த்தெந்திரப்பா. இதோ நான் மரித்தேன், சகல காரணம் உயிரோடு இருக்க சொல்லிறப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ சொல்லாவுங்கட்ட நிற்கும் எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்ப அந்த கொரோனா நோயில் வந்து ஒரு விடுதலை தாரும், இந்த கொள்ள நோயில் வந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய பாவத்தை சிலர் செவந்து, எங்களுடைய நோயை சிலர் செவந்து, எங்களுடைய மீறலுக்காக நொறுக்கப்பட்டு காயப்பட்டு ஆண்டவரே, எங்களுடைய நோய்களை நீங்க சிலர் செவந்தீங்க. எங்களுக்கு சமாதானம் உண்டு போன கண்டன உண்மை மேல விழுந்தது உங்களுடைய தாழ்மையால் குணமடைகிறோம். குமாரன் விடுவிடுத்த மீயால் விடுத்த கத்த ஆண்டவரே, எங்க தேசத்தில் ஆண்டவரே இந்த கொரோனா நோயில ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்க தேசத்தில் இந்த 144 சட்டங்கள் எடுத்து போடத்தக்க ஆண்டவரே, எங்களுடைய ஆலயங்கள் திறக்கத்தக்க, கம்பெனிகள் திறக்க, வேலைகள் திறக்கத்தக்க ஆண்டவரே, வண்டிகள் ஓட கிருபை செய்யும். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள ஆண்டவரே, நீ சொல்லாவும் கட்டு நிற்கும். இந்த வெறுமுடைய ஆழத்தில் செவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மேய்ப்பானையில் இன்னோடு முடிவு ஆண்டவரே, ஒரு முத்துக்குழி வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷனால் கூடாது, தேவனாலே கூட சொல்லி வேதம் சொல்கிறதுப்பா. ஆண்டவரே, உங்களுடைய ஆழத்தில் செவிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்கிறவரே, நீர் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கு தேவனும் யாக்கோபின் தேவனே, இஸ்ரவேலை கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பிக்கிற ஆண்டவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற பிரியமாயிருக்கிற கர்த்தர் இந்த மே மாசத்துல ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. உங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் திறந்துட்டப்பா. இந்திய தேசத்துல சாலைகள் எல்லாம் திறந்த நேரத்துல உங்களுடைய ஆலயங்கள் திறக்க கிருபை செய்யப்பா. ரத்தத்தை சிந்தி உங்களுடைய ஆலயத்தை திறக்குங்க. மேலிருந்து 2 கிழித்த தேவன் இந்த நாள் எல்லா தடைகள் நீங்கிடுப்பா. தடைகளை நீக்கிவிட ராஜ மின்னிசல் போல செங்கடலை பிளந்த கர்த்தர், யோர்தான் நதியை பிளந்த ஆண்டவர். அப்பா, எரிய கொண்ட உடைத்த ஆண்டவர், எல்லா சத்துரை கோட்டைகளும் பெற்றாண்டவரை ஆலயங்கள் திறக்கத்தக்க ஆண்டவரே. குடும்பம் அந்த ஆலயத்தினால உண்மை ஆராதிக்க முடியும் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்ய இந்த நாள் மே மாசம் 12 முடியத்தக்க நாளிலிருந்து ஒரு அற்புதம் செய்யுங்க. கடையெல்லாம் எல்லாம் திறக்கத்தக்க ஒரு அதிசயம் செய்யுங்க சப்பா. என் நாம அதிசயமானவர், என்னாலே செய்யக்கூட ஒரு அதிசயம் உண்டோ சொல்லிடப்பா. என் பிள்ளைய நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வீங்க கர்த்தே. நீங்க அப்படி எங்களுக்காக யாதையும் செய்து முடிக்க கர்த்தே. நீங்க செய்து முடித்து கிருபைக்காக நன்றி. இந்த பரிசுத்த ஓய்நாள்ல உங்களுடைய கிருபையினால் ஆலயத்திலுமே ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்குப்பா. உங்களை வாழக்கம கலையக்கவை கிழக்க மேலக்க வைத்து நீ
வாக்கு கொடுத்த போல அப்படி எங்க ஆசீர்வதிக்க போவதாக எங்க திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கிருபையாய் நடக்கிற எங்க திருச்சபை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியரை ஆசீர்வதிங்க. ஒருவரை நீ கண்மணி போல் பாதுகாத்து இந்த கொரோனா நோயிலிருந்து நீங்கள் எல்லாம் விடுதலை கொடுத்து எங்களுடைய குடும்பத்தெல்லாம் நீ வேலி கட்டி பாதுகாத்து நல்ல மேய்ப்பராக இருந்து எங்களை ஒருவரை கண்மணி போல நடத்தியிருந்த கிருபைக்காக அதிசயமா நடத்தது ஆண்டவருக்கு நன்றி நன்றி அப்பா. இந்த காலங்களோடு உண்மை ஆராதிக்கும் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. எங்க ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை அதிசயம் நீ செய்திக்காக நன்றி. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you Lord. காந்தி ஜெபிப்போம். ஒரு நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலவிலை காலையோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்கள் கிருபைக்காக, உங்கள் இரக்கத்துக்காக, ஆண்டவரே பாராட்டின எல்லா விதமான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மே மாதத்துடைய ஆண்டவரே அப்பா, இந்த ஓய்வு நாளுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். விதமாக ஆலயத்திலே வராமல் ஆண்டவரே ஒளியும் மூலமாக ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, உங்கள் ரத்த கோட்டைகளையும் மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. நீரே கிருபையாக காக்கிறவர். நான் உனக்கு அரணம் கோட்டையும் உனக்கு உயர்ந்த கீடகமாயிருப்பேன் என்று சொன்ன தேவனே சோதரிக்கிறோம். ஆபத்து காலத்திலே நானே அனுகூலமான கீடகமாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவனே சோதரிக்கிறவர். பாடவே நன்றி செலுத்தி ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவா என்றெல்லாம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த கிருபைகளுக்காக சோத்திரம், உடைய வாக்குத்தத்தங்களுக்காக சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே பெரிய கிருபைக்காக இரக்கத்துக்காக சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உடைய கிருபை பெரிதாயிருக்கிற தயவுக்காக சோதரிக்கிறோம். உங்களுடைய அன்பு எங்கள் மேல் பெரிதாயிருக்கிற தயவுக்காக சோதரிக்கிறோம் அப்பா. அந்த இடத்துல மாலையத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை நீர் பெருமையாய் ஆசீர்வதியும். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை வைத்த ஆண்டவரை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுடைய ரட்சிப்பின் ஆண்டவரை அந்த அனுபவத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கு மேல்பட்டு செப்பிக்கிறோம் அப்பா. உமக்குள் கலை கூறுகிற பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரை நீரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து ஆசீர்வதிக்க வேண்பட்டு செப்பிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பிஷப் மூலமாக கொடுத்த ஆண்டவரை நீதி உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா பிள்ளைகளுக்கும் அது போய் கிடைக்கிறதுக்காக கிடைத்த கிருபைக்காய் சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தயவுக்காய் சோத்திரம், எங்கள் டயசின்காய் சோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கொள்ள நோயானது ஆண்டவரே இந்த மகாராஷ்டிராவிலிருந்து ஆண்டவரே மும்பையிலிருந்து இந்த பைப்லைன்லேருந்து உலகத்திலிருந்து அகன்று போக வேண்டும் சொல்லிக்கிறோம் அப்பா. உங்களுடைய அக்னியை நாங்கள் சுற்றறிக்க வேண்டும் சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீரே கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம், நீரே பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்தியாவிலே இந்த மகாராஷ்டிரா மாநிலமானது ஆண்டவரே அதிகமாக கொண்டு ஆண்டவரை வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம் அப்பா. எல்லா மக்களும் ஊரை நோக்கி ஓடிப்பட்டு இருக்கிறார்கள். விவிதமான காரியங்கள் பம்பையில் நடந்து கொண்டிருக்கிறப்பா. ஆண்டவரை நீரே தாங்க இந்த பம்பையில் ஒரு சமாதானத்தை தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்த வியாதியிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்த தேசத்துக்கு உலகம் முழுவதற்கும் ஆண்டவரை இந்த கொரோனா நோயை உங்களுடைய அக்கினினாலே சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். நீர் மாத்திரம் செய்ய முடியும் அப்பா. நீர் மாத்திரம் செய்ய வல்லவரை ஆண்டவரை, நீர் மாத்திரம் ஆண்டவரை செய்ய முடியும், வேறு ஒன்று யாராலும் முடியாது அப்பா. அதுக்காக ஆண்டவரே இந்த சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உண்மை கரத்தை நோக்கி பார்க்கிறோம், உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. தேவனே கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த வியாதியை வச்சு அகற்ற வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீங்கள் திருச்சபை ஆசீர்வதிங்க. குருவான உபதேசர் எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. பெரியோர் சிறியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆலயத்தை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே உங்களுடைய இரத்த கோட்டைகளையும் மறைந்து தயவுக்காக சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஜீவன் பலம் சிவத்துக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நீரே துதிக்கு கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறேன். நீ தம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல காத்துக்கிற தயவுக்காக சொல்கிற கோழி குஞ்சுகளை அரவணைத்து காக்கிறது போல எங்களை காத்து வருகிற தயவுக்காக சொல்லிருக்கிறோம் அப்பா. எல்லா துதிகளும் செலுத்துகிறோம். நீ பிரச்சனமாக சீக்கிரமாக நடக்கிறாங்க. யாவரும் வெளியே நின்று கிறிஸ்தவ கீர்த்தனை 19வது பாடலை பாடுவான். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கும் நம்முடைய சுமங்களை கிடைப்போம். கிறிஸ்தவ கீர்த்தனை 15வது பாடல். கிறிஸ்தவ கீர்த்தனை 15வது பாடல். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கும் நம்முடைய சுமங்களை கிடைப்போம். சுய அதிகார சுந்தர சுயதிகார சுந்தர குமாரா சொந்த உலகந்தனை துறந்த மறிமை
தஞ்சம் தஞ்சம் ஓடி வந்தோம் கெஞ்சுமானு கேட்டருள்வாய் சுய அதிகாரம் சுந்தர குமாரம் சொந்த உலகந்தனை துறந்த மாறி மைந்தனான சுய அதிகாரம் சுந்தர குமாரம். செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இதில் எங்களோடு கூட பேசினுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து நீ உயர்த்துகிற தேவன். ஆண்டவரே, நீங்கள் உயர்த்தி இருக்கிறீர்கள். சாதாரணமான நிலைமையில் இருந்த எங்களை இந்த ஆண்டவரே எவ்வளவோ காரியத்தில் எங்களை உயர்த்தி இருக்கிறீர். ஆண்டவரே, அதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதை உயர்த்தின தேவன், தானியேலை உயர்த்தின தேவன், யோசேப்பை உயர்த்தின தேவன், எங்களையும் எங்களை திருச்சிய மக்கள் அநேக ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு விஷயத்தில் உயர்த்திருக்கிறேன். ஆண்டவரே, அதனாலே அதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உயர்த்தப்படும் பொழுதெல்லாம் ஒருபோதும் பெருமை கொள்ளாதபடி, மற்றவர்களை நாங்கள் தாழ்வாக எண்ணாதபடி, மற்றவர்களை அற்பமாக எண்ணாதபடி, எங்களுடைய இருதயத்திலே அக்கிரம சந்தைகள் பெருமையான எண்ணங்கள் கொள்ளாதபடி, ஆவியிலே நாங்கள் எளிமை உள்ளவர்களாக காணப்பட தாழ்த்தி என்னுடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். நாங்கள் அடைந்திருக்கும்படியான பாக்கியத்தை தாரும். ஆண்டவரே, எங்களுக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறேன். எங்களை உயர்த்துவதற்கு ஒரு காலங்களை நிர்ணயித்திருக்கிறேன். அதுவரைக்கும் ஆண்டவரே, உடைய சமூகத்தில் பொறுமையோடு நாங்கள் காத்திருந்து உம்முடைய கரத்தில் அடங்கியிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உண்மையுள்ளவர்களாக போயிருந்தாலும் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்ன ஒரு வேத வசனத்தை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, நீ கொடுத்திருக்கிற தாளந்துகளை நாங்கள் உண்மையாக இருக்க, கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே உண்மையாக இருக்க, கொடுத்திருக்கிற வேலைகளிலே ஆண்டவரே வியாபாரத்திலே உண்மையாக இருக்க, கொடுத்திருக்கிற ஊழியத்திலே நாங்கள் உண்மையாக இருக்க, உமக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக எங்களை காத்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். உண்மையுள்ளவர் பரிபூரண ஆசீர்வாதங்களை அடைவான். கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாயிருந்து அவர் வழியை கை கொள்கிறவனை பூமியை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் பூமியில் அவனை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் ஆண்டவரே, நாங்கள் எதிலுமே உண்மையாக இருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒரு விஷயம் பொழுதும் படைத்த காணிக்கு அங்கீகரியும் ஆசீர்வதியும் இன்னும் உடைய ஊழியத்திற்கு கொடுக்க உதவி விஷயம். திருச்சபை ஆண்டவரே, ஆராதனைகள் ஆரம்பிக்கிறதுக்கு பின்பதாக எங்கள் திருச்சி மக்கள் வந்து ஆண்டவரே வைத்திருக்கிற அந்த காணிக்கைகளை கொண்டு படைக்க நம்முடைய சமூகத்தில் அவர்கள் ஆராதிக்க எல்லாவற்றையும் உதவி செய்யும். சீக்கிரமாக எங்களுடைய ஆலய ஆராதனைகள் ஆரம்பிக்கப்படட்டும், ஆலயங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் திருச்சி மக்கள் எல்லாம் வந்து மறுபடியும் அவர்களை கண்டு ஆராதிக்கிற வாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் எவ்வளவோ பயங்கரமான தீயையும் தண்ணீரை நாங்கள் கடந்து வந்தோம். ஆனாலும் எங்கள் தேவர்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர் என்று வேதவசனத்தின்படி ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை ஆண்டவரே மறுபடியும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையில் நீ தரும்படியாக சொல்லிக்கிற தேசத்தை ஆசீர்வதியும், தேசத்துக்கு இறங்கும். ஆண்டவரே, இந்த பாதைகள் எல்லாம் நிறுத்தப்படட்டும். ஊருக்கு செல்லுகிறவருடைய பிரயாணங்களில் நீர் பாதுகாப்பை தாரும். ஆண்டவரே, அநேகர் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஊருக்கு செல்கிறவர்கள் ஆக்சிடென்ட்ல மறித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஹார்ட் அட்டாக்ல மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஆண்டவரே நீங்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாறணும். அதற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஊருக்கு பிரயாணமாக செல்கிறவர்களுக்கு பாதுகாப்பை தாரும். ஆண்டவரை அவசரப்பட்டு இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்காது. ஆண்டவரை எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் செய்யாதபடி பொறுத்திருந்து பொறுமையோடு தங்களுடைய ஊர்களுக்கு செல்ல நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல திட்டங்களை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிருபைகளை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு இறங்கும். தேசத்து ஜனங்களுடைய பாவங்கள் எங்கள் பாவங்களை மன்னியும். எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமத்தை தாரும். ஆண்டவரே, திருச்சி மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளலாம். கடந்த நாட்களில் ஆண்டவரே, எங்கள் திருச்சி மக்களுக்கு என்று ஆண்டவரே மனமோடு உற்சாகமாய் கொடுத்த அருமையான சகோதரருக்காக ஆண்டவரே, அந்த டொனேஷனுக்காக ஆண்டவரே நன்கொடைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியம் கொடுத்த ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். இந்த நாளினுடைய கரத்தில் ஒப்புக் கொள்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தையென்னும் அப்பத்தாலே
போஷித்து வளர்ப்பியோம் இப்போதுமை தேடிக்கொண்டு மனதார போஷியோம் மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொலைவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். ஆமென். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள கடந்து வந்த தெய்வம், கடலில் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம், பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள கடந்து வந்த தெய்வம், இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். தெய்வம், பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள கடந்து வந்த தெய்வம், எல்லாம் தெரிந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம், உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட
அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். உள்ள இடங்களில் மீட்டு அமர்ந்த தண்ணீர் அண்டை